மணித்துளிகள் மார்ச் 12, 2026. இன்றைய தியானத்திற்கான தலைப்பு திருவசனத்தை அனுப்புவார். தியான வசனம் சங்கீதம் 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். உலக பிரகாரமான வார்த்தைகளுக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. உலக பிரகாரமான வார்த்தைகளே இல்லாத ஆவியும் ஜீவனும் வல்லமையும் கர்த்தருடைய வார்த்தையில இருக்கிறது. அவருடைய வசனம் ஆவியும் ஜீவனுமானது. அது ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறது, பேதைகளை ஞானியாக்குகிறது என்று வேதத்துல வாசிக்கிறோம். இதை விசுவாசித்த 100க்கு அதிபதி இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்றார் என்று மத்தேயு 8:8 படிக்கிறோம். ஒரு வார்த்தையினால முழு உலகத்தையும் சிருஷ்டித்தவர், ஒரு வார்த்தையினால வானமண்டலத்தை உருவாக்கினவர் உங்களுக்கும் தம்முடைய வார்த்தையை அனுப்பி தெய்வீக சுகத்தை ஆரோக்கியத்தை தராமல் இருப்பாரா என்று வேதம் சொல்லுகிறது. இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும் என்று மத்தேயு 12:34 வாசிக்கிறோம். கர்த்தருடைய இருதயத்துல மனதுருக்கமோ அளவற்ற அன்பு நிறைந்திருக்கிறபடியினால அவருடைய வாய் குணமாகுதல பேசுகிறதாம், தெய்வீக ஆரோக்கியத்தை பேசுகிறதாம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது என்று எபிரேயர் 4:12 வாசிக்கிறோம். மனிதனால வானவெளியில செலுத்தப்படுகிற வானொலி அலைகளே ஒரு வினாடியில உலகத்தை ஒரு முறை சுற்றி வரக்கூடுமானா கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமையும் வேகமாயும் கடந்து செல்லக்கூடும். நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 63:23 இதை வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று யாக்கோபு 1:21 வாசிக்கிறோம். கேட்ட வசனங்களை நாம் தியானிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும்.